ஹாய் கைஸ், ஐபிஎல் 36வது மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் ஆட போறாங்க. ஸோ இந்த மேட்சோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சவாய் மான்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூர்ல தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. இன்னைக்கு மேட்ச் இன்னைக்கு டேல பாத்தீங்கன்னா 2 மேட்ச் இருக்கு. ஸோ முதல் மேட்ச் 3:30க்கு ஸ்டார்ட் ஆகும். ஜிடியும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்ச்க்கான வீடியோ போட முடியல. ஏன்னா ஏதாவது ஒரு வீடியோ தான் போட முடியும். ஸோ அதனால செகண்ட் மேட்ச்சுக்கு போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி போட்டிருக்கேன். பட் அந்த மேட்சுக்கான டீம் வந்து டெலகிராம் சேனல்ல நான் குடுத்துருவேன். ஃபைனல் டீம் வேணும் அப்படிங்கிறவங்க டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். இல்ல அப்படின்னா விகே டீம்ஸ் அப்படின்னு டெலகிராம்ல சர்ச் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ட அரவுண்ட் செக் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. குபேரா ஃபேண்டசி ஆப் இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. வெறும் ஒரு பிளேயர் எடுத்து உங்களால ஃபேண்டசி கேம்ஸ் ஆட முடியும். ரொம்ப ஈஸியா வின் பண்ண முடியும். இந்த ஆப்போட லிங்க் ரெஃபர் கோட் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ அந்த ரெஃபர் கோட குடுத்தீங்கன்னா புதுசா நீங்க ஜாயின் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரியல் கேஷா வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் குடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம போனஸ் ஆஃபரும் வந்து குடுப்பாங்க. தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. சவாய் மான்சிங் ஸ்டேடியம் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வருஷமாவே பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பேட்டிங் விக்கெட்டா தான் இருந்திருக்கு. எல்லா பிட்சஸுமே மோஸ்ட்லி பேட்டிங் விக்கெட்டா தான் இருக்கு. ஏன்னா இந்த கிரவுண்ட பொறுத்தவரைக்கும் 200 ரன் அப்படிங்கிறதே போன வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பார்க்கும்பொழுது ஐபிஎல் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமா நடந்துட்டு இருக்கு. பட் ஒரு 16 வருஷமா கிட்டத்தட்ட இந்த கிரவுண்ட்ல 200 ரன் ரிஜிஸ்டரே ஆகல. போன வருஷம் தான் ரிஜிஸ்டர் ஆனுச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேட்டிங்க்கு ஓரளவுக்கு சூப்பரான பிட்சா தான் இருந்திருக்கு. ஸோ பவுலர்ஸுக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, மத்த கிரவுண்ட மாரி இந்த கிரவுண்ட் ஒரு குட்டி பவுண்டரி டைமென்ஷன் இல்ல. ஓரளவுக்கு பெரிய அளவுல பவுண்டரி டைமென்ஷன் இருக்கும். அது மட்டும் தான். மத்தபடி பிட்ச்ல இருந்து பெரிய அளவுல எந்தவித ஹெல்ப்பும் பவுலர்ஸுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நல்ல பேட்டிங் பிட்ச். ஸ்லைட்லி கொஞ்சம் வேரியபிள் பவுன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஆவரேஜ் ஸ்கோரிங் மேட்ச் அப்படிங்கிறது நான் அந்த பவுண்டரி டைமென்ஷனை மென்ஷன் பண்ணி சொல்றேன். நிறைய பேட்டர்ஸ் வந்து இப்போலாம் வந்து சும்மா பெரிய ஷாட்ஸுக்கு சுத்துற மாதிரி தெரியுது. அதனால வந்து விக்கெட்ஸ் நிறைய குடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பவுண்டரி டைமென்ஷன் வந்து அகைன் பெரிய பவுண்டரிஸ். ஸோ அது கொஞ்சம் பவுலர்ஸுக்கு அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆவரேஜ் மேட்ச் வந்து 59 ஓவராலா விளையாண்டுருக்காங்க. சிஎஸ்கே டீம் தான் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 162. ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் சஞ்சு சாம்சன் இன்ஜுரி ஆயிருந்தாரு. ஸோ அவர் அவைலபிளா இல்லையா அப்படிங்கிற அப்டேட் இன்னும் கிடைக்கல. கிடைச்சதுன்னா டெலகிராம் சேனல்ல குடுக்குறேன். அவங்க இல்ல அப்படின்னா யார் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு. நிதேஷ் ராணா ஒரு சில மேட்ச் ஓப்பன் பண்ணி ஆடி இருக்காரு. ஸோ அவர் மேபி ஓப்பன் பண்ணுவாரா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா கொல்கத்தாக்கு ஆடும்பொழுது ஒரு சில மேட்சஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் ஜெய்ஸ்வாலும் ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்களுக்கு பேக்கப் ஆப்ஷனும் பெருசா இல்ல பேட்டர் ஸ்லாட்ல. குணால் சிங் ராத்தோர்னு ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்டர் இருக்காரு. அப்புறம் சுபம் தூபே இருக்காரு. அவர் வந்து ஃபினிஷரா தான் ட்ரை பண்றாங்க. அப்புறம் அந்த யங் பிளேயர் 13 இயர் பாய் ஒருத்தவர் இருக்காரு. வைபவ் சூரியவன்சி. ஸோ அவ்வளோதான் பேட்டிங் ஆப்ஷனே இருக்கு. ஸோ யாருக்கு போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். மற்றபடி வேற எந்த சேஞ்சும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சேஞ்ச் கொண்டு வருவாங்க. ஆகாஷ் மத்வால் மும்பை இந்தியன்ஸ்க்காக நல்லா பண்ண ஒரு பவுலர். அவர் பெஞ்சில் இருக்காரு. ஏன்னா ஆர்ஆரும் வந்து தொடர்ந்து லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எஸ்ஆர்ஹெச், மும்பை, சிஎஸ்கே வந்து கொஞ்சம் நிறைய மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்ஆரும் வந்து நிறைய மேட்ச் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய இடத்துலையும் நிறைய சேஞ்ச் இருக்கும். குறிப்பாக பேட்டிங்கில் அவங்களுக்கு பெருசாக ஆப்ஷன் இல்லை. அதனால பேட்டிங்கில் சேஞ்ச் எதிர்பார்க்க முடியாது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் மத்வால் வந்து மேபி உள்ள வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரீப்ளேசிங் துஷார் தேஷ்பாண்டே அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். மெயின் பவுலர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஜோஃப்ரா ஆர்ச்சர் கண்டிப்பாக ஃபுல்லாக 4 ஓவர் போட்டுருவார். ரிமைனிங் பவுலர் சந்தீப் சர்மா 4 ஓவர் போட்டுருவார். ரிமைனிங் பவுலர்ஸ் எல்லாருமே வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் ஓவர்ஸ் வந்து அமையும். எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ். பட் போன மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பவுலிங் ஸ்லைட்லி கொஞ்சம் வீக்காக தெரியுது. எக்ஸப்ட் திக்வேஷ் ராத்தி. ரிமைனிங் பவுலர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் சுமாராக தான் போட்டுட்டு இருக்காங்க. ரவி பிஷ்னோய் கடந்த ஒரு 2 மேட்சா பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். விக்கெட்ஸ் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ இந்த 3 பவுலர்ஸ் குறிப்பாக ஷார்துல் தாக்கூர்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காரு கடந்த ஒரு சில மேட்சா. மேபி மாத்துறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான அப்டேட் எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயங்க் யாதவ் லாஸ்ட் சீசன் பயங்கரமாக போட்டுட்டு இருந்தாரு. பட் மிட் சீசன்லேயே இன்ஜுரி ஆகி போயிட்டாரு. ஸோ பயங்கரமான ஒரு ஃபாஸ்ட் பவுலர். 150க்கு மேலே கிளிக் பண்ணக்கூடிய பவுலரு. ஸோ அவர் வந்து எல்எஸ்ஜி ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணிட்டார் அப்படிங்கிற அப்டேட் வந்து நம்ம கேள்விப்பட்டோம். பட் மேட்ச் ஃபிட்னஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஸ்ட்ரெயிட்டாவே ஆடுறாரா இல்லையா அப்படிங்கிற அப்டேட் தெரியல. ஒருவேளை ஆடினார் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாவே உங்க டீம்ல நீங்க அவரை எடுத்து உள்ள வச்சுக்கோங்க. மயங்க் யாதவ் பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் பவுலர். 150 கீழ போட்டாலும் கரெக்டான லைன் இடத்துல போடுவாரு.
பட் ஒரு பெரிய இன்ஜுரிக்கு அப்புறம் அவர் வந்து வர்றாரு. போன சீசன் ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் இந்தியா கால் இருக்கும் அப்படிங்கிற மாரி எதிர்பார்த்தோம். பட் அவர் ரொம்ப இன்ஜுரியா இருந்ததுனால ஒரு வருஷமா கேம் மிஸ் பண்ணிட்டு இப்ப தான் வர்றாரு. டொமஸ்டிக் மேட்சஸும் ஆடல. ஸோ இந்த டீம பொறுத்தவரைக்கும் மெயின் பவுலர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது திக்விஜ் ராத்தி ஷுவரா 4 ஓவர் போட்டுருவாரு. ரவி பிஷ்னோய் 4 ஓவர் போடுறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ரிமைனிங் பவுலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். 5 பவுலர்ஸ் தான் ஆடுறாங்க. பட் ஸ்டில் போன மேட்ச் வந்து எய்டன் மார்க்ரம்லாம் ஓவர் போட்டதுனால யாராவது பவுலர் ரன்னுக்கு குடுத்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஓவர்ஸ் கட் ஆகுறதுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கு. லோ பெர்சன்டேஜ் பிக் இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் சிம்ரன் ஹெட்மயர், துருவ் ஜுரேல் 2 பேருமே மிடில் ஆர்டர், லோவர் மிடில் ஆர்டர்ல ஆடுறாங்க. அதனால அவங்களுடைய பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க. தாராளமா ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சஞ்சு ஆடல அப்படின்னா, துருவ் ஜுரேலோட ஃபேண்டசி வேல்யூ இன்னும் அதிகமா இருக்கும். ஆவேஸ் கான் ஒரு சில சீசன் ஆர்ஆருக்காக ஆடியிருக்காரு. ஸோ இங்க நெறைய ஆடுன அனுபவம் இருக்கும். ஸோ அத மேபி யூஸ் பண்ணி 1, 2 விக்கெட் எடுக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். என்னுடைய ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் இதுதான். ஸோ இதுல கேப்டன் நிக்கோலஸ் புரான், வைஸ் கேப்டன் மிச்சல் மார்ஸ் அப்படிங்கிற மாரி எடுத்திருக்கேன். 2 டீமோட பவுலர்ஸுமே வந்து ஓரளவுக்கு சுமாரா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பவுலர்ஸ தவிர. ஜோஃப்ரா ஆர்ச்சர், திக்விஜ் ராத்தி இவங்கலாம் ஓரளவுக்கு நல்லா பண்றாங்க. ரிமைனிங் பவுலர்ஸ் எல்லாருமே ரன்ஸ் கன்சீட் பண்றாங்க. அதனால 2 டீம்லயுமே பவுலிங் யூனிட் வீக்கா தான் இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு பேட்டர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதுல மயங்க் யாதவ் மட்டும் மிஸ் பண்ணிறாதீங்க. அகைன் ரிப்பீட் பண்றேன். ஆடுனாரு அப்படின்னா ஷோரா உள்ள எடுத்து வச்சுக்கோங்க. திக்விஜ் ராத்திக்கு பதிலாவோ இல்ல நிதேஷ் ராணாக்கு பதிலாவோ மயங்க் யாதவ் எடுத்து வச்சுக்கோங்க. கிராண்ட் லீக்ல கேப்டன், வைஸ் கேப்டனா கூட ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நெறைய மேட்சஸ் ஆடல. ஸோ அதனால வந்து நம்ம ஸ்ட்ரெய்ட்டாவே டீம்ல எடுக்கிறது அப்படிங்கிறதுல பிளஸ் ஆடுறாரா இல்லையா அப்படிங்கிறது உறுதியா தெரியல. ஒருவேளை ஆடுனாருன்னா கட்டாயம் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் ஒரு சில பிளேயர் நான் கன்வின்சிங்கா இல்லாம தான் எடுத்திருக்கேன் என்னுடைய டீம்லயுமே கூட. வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதான் என்னுடைய டீமு. ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் டெலகிராம் சேனல்ல இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.